வேகமாக ஓடி வந்த எம்பெருமான் பிறகு பார்த்தாதான் அரைகுலைய நிலைகுலைய ஓடி வந்தான். எங்கே என்ன ஆபரணம் தரிக்கணும், எப்படி இருக்கணும்னு தெரியாத வேற வேற இடங்களில் சாத்தித்து ஓடி வந்தானே, அந்த எம்பெருமானுக்கு நமஸ்காரம் இல்லையா, அவன் வந்த வேகத்திற்கு நமஸ்காரம் என்று கொண்டாடி காண்பித்தார் பராசர பட்டர். கடைசி உத்தர சதகத்தில் 2 ஸ்லோகங்களில் பூர்த்தி பண்ணுறார். குணதுங்கதயா தவரங்கபதே பிருஷநிம்னமிமம் ஜனமுன்னமய யதபேக்ஷம் அபேட்சித்து ரஸ்யஹிதத் பரிபூரணமீஷுத்து ஈஸ்வரதா. எம்பெருமானே, உன்னுடைய ஈஸ்வரத்தை என்று சொல்லக்கூடிய பரத்துவம் என்பது எப்பொழுது சத்தை பெறும் தெரியுமா? குணக்கடலாக, குணநிதியாக பெரிய மலையா நீ உருவெடுத்து இருக்க. நாங்கள்லாம் எப்படி இருக்கோம்னார், அதில் பாதாளத்தில் இருக்கிற பள்ளமாக இருக்கும். இந்த பள்ளமும் உன்னோட சேரணும்னா எப்படி? பெரிய மலையை வெட்டி எடுத்து இதில் நிரப்பினாத்தானே நிற்கும். அதை போல நீ எங்களுக்கு பரிபூர்ண கிருபையை பண்ணி அருளினால் ஒழிய உன்னுடைய ஈஸ்வரத்தை பூர்த்தி ஆகாதுன்னு சொல்கிறார். அதுவும் அவனுடைய பரத்தத்தை சொல்லும்படியான வார்த்தையாக கொள்ளலாம். கடைசியாக முடிக்கிறதே சொன்னார், துவம் மீன பாணிய நயேன கர்ம தி பக்தி வைராக்கிய ஜுஷோபிபர்ஷி ரங்கேஷ மாம் பாயி மிதம் பச்சம் எது பானீயசாலம் மறுபூஷு தத்ஸ்யாத். ரங்கநாதரே, நீர் நிறையா பண்ணீர்னு ஆழ்வார்கள்லாம் கொண்டாடினா மயர்வர மதிநலம் அருளினன் அப்படின்னு காண்பிக்கிறார் அழகா. எம்பெருமான் பரிபூர்ணமாக கிருபை பண்ணினான். இவர் சொன்னார், ஏற்கனவே இருக்கிறவாளுக்கு நீர் என்ன அருளுவது? அது என்ன பெரிய விஷயமா? நீர் என்ன பண்ணணும்? எங்களை போன்றவர்களுக்கு அருள வேணும். எப்படி அருள வேணும்னார், எங்கேயோ பாலைவனத்திலே தண்ணியே கிடைக்காத இடத்துல ஒரு குடம் ஜலத்தை வச்சா எப்படி அவர்கள் சுகித்து போவார்களோ அப்படி பாலைவனமாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் நீர் நீர்வார்த்தா போலே அருள வேணும் என்று பூர்த்தியாக பிரார்த்தித்து முடிக்கிறார் பராசர பட்டர். இப்போ பராசர பட்டருடைய திருவாக்குகளில் எல்லா இடங்கள்லையும் எம்பெருமானுடைய பரத்துவத்தையும் அவனுடைய சௌலபியத்தையுமே காட்டும்படியாக இருக்கக்கூடிய வார்த்தைகளே நிரம்பி இருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் புத்தூர் சுவாமியினுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாட வேண்டிய கட்டாயம். சின்ன வயசில் அடியனுக்கும் அவருக்கும் ஏற்பட்டிருக்கிற தொடர்பு, பராசர பட்டருடைய திருவடி சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அடியார்களை நிறைய உருவாக்கணுங்கிறதுக்காக பட்டர்குழாம் தொடங்கி அதை நடத்தி வரக்கூடிய சமயத்திலே அப்போ நமக்கு புஸ்தகங்கள் வேணும். ஏன்னா குழந்தைகளுக்கு பரிசாக கொடுப்பதற்குன்னு சொன்னால் இப்போ சுவாமி இடத்துலாம் போய் நிற்போம். அழகாக அவ்வளோ வாரி வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக எழுந்தருளி இருந்தார். குழந்தைகளுக்காக ரொம்ப சலுகையில், ஏற்கனவே குறைச்ச பைசா தான் அது, இன்னும் அதை குறைச்சி அதை இருக்கிறத 25% கழிவு அப்படின்னு எழுதி கொடுப்பார் சுவாமி. அப்படி கொடுத்து அங்கேருந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து பல முறை தானும் எழுந்தருளி இருக்கார். தானே வந்து ஆசீர்வாதமும் பண்ணியிருக்கார் அந்த குழந்தைகளுக்கு. அடியன்பால் மிகுந்த பிரீத்தியோடு கூடியிருக்கக்கூடிய அந்த சுவாமியினுடைய 100ஆண்டு விழா எல்லா இடங்கள்லையும் பிரசித்தமாக கொண்டாடும். ஆக்சுவலாக உலகம் போற்றும் பெரியார்னு போட்டு இவர் ஃபோட்டோவை தான் எல்லா இடங்களையும் ஒட்டணும், போஸ்டராக கூட போடணும். அப்போ முழுக்க, ஏன்னா பிரசித்தியாக நம்முடைய சம்பிரதாயத்தை இன்றைக்கி கொண்டு சேர்த்தவர். பிரமாணங்களை ரட்சித்து கொடுக்கறதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அப்படிப்பட்ட உன்னதமான கைங்கரியத்தை செய்திருக்கக்கூடிய அந்த சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடி, இங்கே எழுந்துள்ள இருக்கக்கூடிய எல்லா சுவாமிகள் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடி இந்த உற்சவத்தை நடத்தணும்னு திருவுள்ளத்திலே புகுந்து நடத்த வைக்கிறார் எம்பெருமான். அவருக்கும் அவர் கொஞ்சம் ரொம்ப அற்புதமாக புத்தூர் பாலாஜி சுவாமியுடைய முயற்சி ஏகப்பட்டதை சொல்லிகிட்டே இருப்பார். நடத்தணும் நினைக்கிறேன், எப்படி நடத்த போகிறேனோ, எப்படி பண்ண போகிறேனோ அப்படிங்கிற கவலையே அவரை நடத்த வச்சிருது அழகாக. நிறைய அடியார்களுடைய அற்புதமான ஒரு சப்போர்ட்டோட உற்சாகத்தோட. அது மட்டும் இல்லாத அவர் பண்ணுற பெரிய முயற்சி சுதர்சனர் பதில் எல்லாருக்கும் பரப்ப வேணும். நிறைய கேள்வி பதிலாக அதை கொண்டு போய் எல்லாருக்கும் சேர்க்கும்படியான ஒரு அற்புதமான கைங்கரியத்தில் ஈடுபட்டு அந்த ஒரு கைங்கரியத்தையும் அற்புதமாக பண்ணிட்டு வரார் பார்க்குறோம். அது மட்டும் இல்லாதபடி வரணும். இன்னும் அவருடைய சுவாமியுடைய தேக சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடியவர்கள்லாம் பெரியவர்கள்லாம் ஆசைப்படுகிறா போலே சுவாமியினுடைய பல கிரந்தங்களுடைய பதிப்புகள் அவசியம் இன்னும் நிறைய வெளியில் வர வேண்டும்னு சொன்னால் நாம் எல்லாம் கூட உற்ற துணையாக இருக்க வேணும். சின்ன சின்ன கைங்கரியம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் அரை மணி காலம் கூட நாமெல்லாம் அப்பப்போ பேங்க்கு போயிட்டு வரும். அந்த மாதிரி கைங்கரியம் பேங்க்னு ஒன்று உண்டாக்கி இருக்கணும். சுவாமி என்னால் அரை மணி கொடுக்க முடியும், சுவாமி 1 மணி கொடுக்க முடியும். அவர் சொல்லுவார், சரி அந்த அரை மணி காலத்தில் இந்த கிரந்தம் பார்த்து கொடுங்கோ, அந்த அரை மணி காலத்தில் இதை பதிப்பிடிச்சு கொடுங்கோ அப்படின்னு சொன்னால் அவருக்கு அது உஷாத்துணையாக அமையப்பெறும். அப்படிப்பட்ட ஒரு கைங்கரியங்கள் நிறைய நடக்க வேண்டும் என்கிற பிரார்த்தனையோட பூர்த்தி பண்ணுகிறேன். கொஞ்சம் 3 நிமிஷம் அதிகமாக எடுத்ததுக்கு க்ஷமிக்க பிரார்த்திக்கிறேன். ஸ்ரீபராசர பட்டார்யா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. ஸ்ரீபராசர பட்டர் திருவடிகளே சரணம், ஆழ்வார் திருவடிகளே சரணம், எம்பெருமானார் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். ஒன்றும் இல்லை பேச
விட்டு